கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவில் தேரோட்டத்தில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வீர சாவர்கருக்கு ஜெய் என கோஷமிட்டவர்களால் ஆத்திரமடைந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்த காணொலி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் தனது கோபத்திற்கான காரணத்தை அமைச்சர் சேகர் பாபு விளக்கியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோயில் திருத்தேரோட்டம் மார்கழி மாதத்தை ஒட்டி நேற்று நடந்தது. இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து மக்களோடு மக்களாக தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். அச்சமயம் அங்கிருந்த இந்து அமைப்பைச் சேர்ந்த சிலர் முதலில் பாரத மாதா கி ஜெய் என முழங்கினர். பின்னர் திடீரென வீர சாவர்கருக்கு ஜெய் என்றதும் அமைச்சர் சேகர் பாபு கோபமடைந்து முதல் முறை கண்டித்தார். பின்னர் அங்கிருந்தவர்கள் அமைச்சரை சமாதானப்படுத்தினர். ஆனால் அவரது பொறுமையை சோதிக்கும் வகையில் அங்கிருந்த சிலர் வேண்டுமென்றே கோயில் என்றும் பாராமல் அரசியல் ரீதியான கோஷங்களை எழுப்பிக் கொண்டே இருந்ததால் டென்ஷனான அமைச்சர் சேகர் பாபு, நீ வயிற்றுக்கு சோத்த திங்கிறியா இல்ல என காட்டமாக கேள்வி எழுப்பினார். கோயில் என்றும் பாராமல் பக்தர்களுக்கு முன்பே அமைச்சர் இப்படி கேட்டது அங்கிருந்தவர்களை முகம் சுழிக்க வைத்தது. பின்னர் உடனடியாக அங்கிருந்த சிலர் அமைச்சர் சேகர் பாபுவை மீண்டும் சமாதானப்படுத்தி கோயிலுக்குள் அழைத்து சென்றனர். தானுமாலயன் கோயில் சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டது. அதே சமயம் இந்து அமைப்பை சேர்ந்தவர்களும் ஆன்மீக நிகழ்வில் அரசியல் ரீதியான முழக்கங்களை எழுப்பியிருக்க கூடாது என்றும் பலர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் சேகர் பாபு, விரும்பத்தகாத கோஷங்களை சிலர் எழுப்பியதாகவும் கோயிலை தவிர்த்து வெளியே சென்று கோஷமிட்டிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் கூறினார். அவர்களின் செயலால் தான் மக்கள் முகம் சுழித்ததாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். விரும்பத்தகாத கோஷங்கள், அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை, சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக் கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அதோடு மட்டுமல்ல, சார்வாக்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷமிடுகின்றார்கள். இது எப்படி ஏற்புடையது? பத்திரிகை நண்பர், உங்களிடமே இதை நான் விட்டு விடுகிறேன். ஆன்மீகமும் அதன் அடிப்படையான பக்தியும் எதை உணர்த்துகிறது என்றால் அறத்தைத்தான் உணர்த்துகின்றது, அராஜகத்தை உணர்த்துவதில்லை.